ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கமகமன்னு தக்காளி புதினா வத்தல் தான் பார்க்க போகிறோங்க. நான் தக்காளி வத்தலுக்கு 4 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கிறேன். இதுக்கு மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேங்க. ஈர அரிசி கிடையாது, நார்மல் பச்சரிசி மாவு தான். இது 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அரைச்சி நம்ம கிரைண்டரில் அரைச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்துருக்கிற கப்புக்கு 1 கப்புக்கு 5 கப்பு அளவுக்கு தண்ணி. மொத்தம் நம்ம 2 கப்புக்கு 10 கப்பு இல்லைங்களா. நான் 5 கப்பு ஊற்றி மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 கப்பு தண்ணியை நம்ம குக்கரில் ஊற்றி கொதி வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு தண்ணியாக நம்ம ஊற்றுனோன்னுமே அரைச்சி வச்சுருந்த தக்காளியை போடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கலர் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. அதோட வாசனையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். பாருங்கள், அப்படியே கொதி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பச்சை வாசனையில் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜீரக வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு ஒரு 9 o'clock மேலே தான் கூழ் காய்ச்சணும். ஸோ காய்ச்சி முடிச்சுட்டு இங்கே வீட்டில் ஹால்லேயே போட்டுட்டோம். மேலே வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. வெயில் காலங்கனால ஃபேனும் வேறு ஓடிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால கீழேயே போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் போய் மேலே போட்டோம். தக்காளி வத்தல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு புதினா வத்தல் காய்ச்சறக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாவு தான், 1 கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்காங்க. தண்ணி 5 கப்பு தண்ணி இல்லைங்களா. 3 கப்பு வச்சு மாவை நல்லா கரைச்சிட்டு பேலன்ஸ் 2 கப்புக்கு குக்கரில் தண்ணி வச்சுட்டேன். ஒரு பிடிக்கு மேலே புதினா எடுத்துட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. சேம் நம்ம தக்காளி வத்தலுக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது ஊற்றாமல் ஓரளவு கொஞ்சம் மாவு கொஞ்சம் கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா மிளகாய் இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போட்டும் நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சூடு ஆறுறதுக்காக 2 பாத்திரத்தில் இது மாதிரி பிரித்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அதையும் இதுக்கு கீழேயே ஊற்ற ஆரம்பிச்சு இந்த ஒரு இதில் பாதி பாதி வந்தது. அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன துணியிலையும் கொஞ்சமாக புதினா வத்தல் மாவு இருந்துச்சு. ஸோ அதையும் சின்ன இதில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் மேலே வெயிலில் கொண்டு போய் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், சாயந்தரம் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்படி இருக்கும் போதே அப்படியே வர்ற மாதிரி வந்துச்சு. துணியை மடித்து போட்டு நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஊற்றின 2 வத்தலுமே கரண்டியில் தான் ஊற்றணும். உங்களுக்கு கிள்ளு வத்தல் மாதிரி வேணும் அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் அது மாதிரி கம்மியாக ஊற்றிட்டு நீங்கள் கட்டியாக காய்ச்சிக்கலாம். தண்ணி வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ 2 வத்தலையுமே எடுத்தாச்சு. இது வெயிலில் ஒரு 2 or 3 days வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. 2மே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அது கொதிக்கும் போது அதோட ஒரு வாசனை இன்னும் நல்லா இருந்துச்சுங்க அது. ஸோ இது 2த்தையும் இப்போ பொரிச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தக்காளி வத்தல் தான் பொரிக்கிறேன். பாருங்கள், கலர் அப்படியே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் வத்தல் நம்ம வெளியே கடையில் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே போட்டால் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட், அப்புறமா கொத்தமல்லி அதுலேயும் நம்ம வத்தல் பண்ணலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.